வணக்கம் சார். வணக்கம். திரும்ப அவர்கள் திருச்சி கிழக்குல போட்டியிட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் ஓமலூர்ல விசிகாவினர் கூட்டத்துல தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதுவும் துணை முதலமைச்சரா வேற பதவி வேணும் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இது விசிகாவோட விருப்பம். ஏன்னா இது ஏற்கனவே நடந்திருக்க வேண்டிய ஒன்று. எப்படின்னா அண்ணன் அவர்கள் காட்டுமன்னார் கோவிலில் போட்டியிட போறேன்ற மாதிரி அறிவிச்சாரு. அதுக்கப்புறம் போட்டியிடல. அவர் போட்டியிட்டு இருந்தாருன்னா தமிழ்நாட்டின் அரசியலே இன்னைக்கு வேற ஒன்றா இருந்திருக்கும். ஏன்னா இன்றைக்கு அண்ணன் வன்னியரசு அவர்கள் அமைச்சர்கள் இருக்கும் பொழுதே ஒரு அமைச்சரவையில் ஒரு அமைச்சராக சிறப்பாக பணியாற்றாருன்னா அந்த இடத்துல திருமணம் இருக்காருன்னா அது மிகவும் சிறப்பாக இருந்திருக்கும். அது ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். இப்போ விசிகாவோட விருப்பம் என்ன அப்படின்னா, அண்ணன் திருமாவர்கள் துணை முதலமைச்சர் ஆகணும். ஏன்னா தமிழ்நாட்டில் இதுவரை சாத்தியம் இல்லாத ஒன்றாகிறது கூட்டணி ஆச்சு. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எல்லாரும் கூட்டணி சேர்ந்து ஜெயிப்பாங்க. அதாவது அண்ணாதுரை அவர்கள் முதல் முறையாக காங்கிரஸை வீழ்த்தும் போதே பல கட்சி கூட்டணியோடு தான் சேர்ந்து வந்தார். தன்னுடைய அரசியல் எதிரியாக யாரை பார்த்தாரோ அதே ராஜாஜியை கூட வச்சுட்டு தான் காங்கிரஸை வீழ்த்தினார். எனக்கு என்ன இப்போ தோணுதுன்னா, இப்போ எப்படி விஜய் வீழ்த்துறதுக்காக திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்றாங்களோ அந்த மாதிரி அப்போ ராஜதந்திரத்தை அவர் கையில் எடுத்துக்காரு. காங்கிரஸ் வீழ்த்தணுறதுக்காக ராஜாஜி முதற்கொண்டு பெரிய ஒரு கூட்டணி அமைச்சு தான் பண்ணாங்க. ஆனால் அப்பவுமே கூட்டணி ஆட்சி கிடையாது. இதை விட இப்போ தாவேக சொல்றாங்கன்னா 108 இதெல்லாம் ஒரு எண்ணிக்கையே கிடையாது, இது ரொம்ப சிறுபான்மையான எண்ணிக்கை, இது டெபாசிட் இல்லாத ஆச்சு அப்படிலாம் சொல்றாங்களே. இதை விட மோசமான முறையில் திமுக வாங்கியிருக்கு. ஆனால் அப்பயுமே பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி அவங்க கொடுத்தது கிடையாது. இப்போ விஜய் அவர்கள் கூட்டணி ஆட்சி கொடுத்திருக்கின்றார். அப்போ தமிழ்நாடு இன்றைக்கு மற்ற மாநிலங்களைப் போல யாருக்கெல்லாம் கூட்டணியில் இடம் கொடுக்குறோமோ அவங்களுக்கும் ஆட்சியிலும் பங்கு தரணும் அப்படின்றது நிறைவேற்றிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற இந்த காலத்தை ஏன் திருமாவர்கள் பயன்படுத்தக்கூடாது? ஏன் நம்ம தலைவர் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்ற நோக்கமா இருக்கு. தொடர்ந்து எல்லா இடத்துலயுமே திரும்ப அவர்கள் ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா சொல்றாரு, இல்ல நான் நிக்க மாட்டேன் அப்படின்னு திரும்ப அவர்களும் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் தாவேகா சார்பிலையும் சொல்றாங்க, இப்போதைக்கு இந்த டெப்யூட்டி சிஎம் நாங்க யாருக்கும் கொடுக்குற ஐடியால இல்ல அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. இல்ல இதை திரு விஜய் அவர்களே அண்ணன் திருமாவிடம் போன்ல பேசுனது என்னன்னா, நாங்கள் எங்கள் கட்சியில் டெப்டி சிஎம் அப்படின்றத நாங்கள் இப்போதைக்கு கொண்டு வர மாட்டோம். நீங்கள் அமைச்சரவைக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களை நாங்கள் மோர் தென் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மோர் தென் ரொம்ப கம்ஃபர்டபுள் அப்படின்றப்போ என்னென்னா, வாட் எவர் இப்போ வேறு தொகுதியில் கூட போட்டிக்கிட்டு அவர் உள்ளே வராருன்னா இதை விட சிறப்பான துறைகள் கொடுக்கலாம். ஒரு வருவாய், பொதுப்பணித்துறை, இது போன்ற பல விஷயங்கள் கொடுக்கலாம். நிதித்துறை கொடுக்கலாம். இது போன்ற பல விஷயங்கள் கொடுத்துருக்கலாம் அப்படின்றது அவங்க சொல்லக்கூடியது. ஸோ சிஎம்க்கு அப்புறம் நாங்கள் உங்களை வச்சுக்கிறோம் அப்படின்றத அவங்க சொல்லக்கூடியது. தாவேகா அண்ணன் திருமா தங்களோடு இருக்கணும் அப்படின்றத விரும்புகிறாங்க. ஏன்னா திருமாண்ணன் எந்த பக்கம் இருக்காரோ அந்த பக்கம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஜனநாயக முகம், ஒரு இடதுசாரி முகம், ஒரு மக்களாட்சி இதெல்லாம் பார்க்கப்படும். ஏன்னா இவருடைய பிரசன்ஸ் எங்கே இருக்கோ அதுதான் அந்த கூட்டணிக்கு சிறப்பு சேர்க்கும். இப்போ நீங்கள் திருமாவளவனை எடுத்துட்டு நீங்கள் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக தெரியாது உங்களுக்கு. இப்போ இடதுசாரி கட்சிகள் நல்ல கட்சிகள் தான், நம்ம குறை சொல்லல. ஆனால் அவர்களுக்கு திருமாவை போன்ற ஒரு ஃபேஸ் வேல்யூ கிடையாது, ஒரு கரிஷ்மேட்டிக் கிடையாது. இதை நம்ம சிறுமைப்படுத்தணும்னு அர்த்தம் கிடையாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி ஜனநாயகமாக இருக்கணும், இருந்தாலுமே ஒற்றை தலைமை மிக முக்கியமான ஒன்று. ஏன்னு கேட்டால் இப்போ பாஜக ஒரு மினிஸ்டராக இருக்கீங்கன்னா நீங்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்க முடியாது. மாநிலத்திலோ தேசியத்திலோ கட்சியோட தலைவராக இருக்க முடியாது. ஒன்று நீ கட்சியில் தலைமை ஏற்று இரு, இல்லைன்னா ஆட்சியில் இரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஜேபி நட்டா பாஜகவோட தலைவராக இருக்கும்போது அமைச்சரோட இல்லை, அவர் அமைச்சர்கள் இருக்கும்போது தலைவராக இல்லை. ஸோ இது அவங்க இப்போ பின்பற்றக்கூடிய ஒரு புரோட்டோக்கால். ஸோ அதே மாதிரி தான் கம்யூனிஸ்டுகளுமே. ஆனால் பாஜகவில் எதுக்காக நான் பாஜக மென்ஷன் பண்ண வந்தேன்னா, பாஜக ஒரு கட்சிக்குள்ளே இந்த மாதிரி நீ கட்சிக்குள்ளே இருந்தால் ஆட்சியில் கிடையாது, ஆட்சியில் இருந்தால் கட்சியில் கிடையாது இருந்தாலுமே கூட அங்கே ஒரு ஒன் மேன் ஆர்மியை அவங்க எப்பயுமே முன்னோடிப்படுத்துவாங்க. இப்போ மோடின்ற முகத்திற்காக தான் 3 முறை அவர் தொடர்ந்து பிரதமராக முடியுது. மோடி அவர்களை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிட்டு வெறுமனையாக பாஜக அப்படின்னு சொன்னால் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ அங்கே ஒரு குறைந்தபட்சம் ஒரு கரிஷ்மேட்டிக், ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் இதெல்லாம் தேவைப்படுது. அப்போ எங்கே காங்கிரஸுக்கு இல்லைன்னு கேட்டால் காங்கிரஸுக்கு இல்லை. இப்போ ராகுல் காந்தியை முன்னிலைப்படுத்தினாங்களா அப்படின்னு கேட்டால் அவங்களே முன்னிலைப்படுத்துறது வரைக்கும். இந்த பக்கம் ஸ்டாலின் சொல்கிறாரு, ஆனால் திரும்ப சொல்கிறாங்க ராகுல் காந்தி தான் பிரதமர் ஆகணும்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் சொல்லலை. ஸோ எதுக்காக நான் சுட்டி காட்டுறேன்னா, ஒரு கரிஷ்மேட்டிக்கான ஒரு இண்டிவிஜுவலுடைய முகம் என்பது ஒவ்வொரு கட்சிக்குமே முக்கியம். அது ஒரு ஹீரோயிசம் ஆகிடும், அது ஒரு நபர் துதி ஆகிடும் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே கூட இந்தியா போன்ற நாடுகளுக்கு அதுதானே தேவைப்படுது. இப்போ நீங்கள் விசிகாவில் எத்தனையோ பேர் போகிறாங்க வராங்க, யார் போனாலும் பிரச்சனை இல்லை. இப்போது அண்ட் செல்வ பெருந்தகை விசிகாவில் இளைஞரணி செயலாளராக இருந்தவர், சங்கத்தமான பொருட்கள் இருந்தவர், அவர் எம்எல்ஏவாக இருந்தவர். அவர் போயிட்டார் கட்சியை விட்டு. கட்சி என்ன போயிடுச்சா? ஒருத்தர் போகிறான்னு பரபரப்பாக பேசுகிறாங்க. பன்னீர்பாபு போனார், யாருன்னா வருவாங்க யாருன்னா போவாங்க. ஆனால் அங்கே இருக்கிறது யார்?
திருமான்னு. அப்போ அந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் பேஸ் கொண்ட ஒரு கட்சி ஒரு குற்றம் இருக்கும்போது அது இன்னும் பவர்ஃபுல்லாக பேசப்படும். ஏன் வைகோ இல்லையான்னு நீங்கள் கேட்பீங்க. வைகோ அவர்களுக்கு வந்து அண்ணன் திருமாவை விட அதிகமாக அரசியல் அனுபவம் இருந்தாலுமே கூட இவரை போல தொண்டர் பலம் அவருக்கு கிடையாது, மக்கள் பலம் அவருக்கு கிடையாது அப்படின்ற உண்மையை நம்ம சொல்லணும். ஆனால் அவரே ஒரு மேடையில் என்ன சொன்னார்னா வந்து கிளைகளே இல்லாத கட்சிகள்லாம் 8 சீட் தராங்க அப்படின்னு சொல்லி விசிகாவை போட்டு டார்கெட் பண்ணாரு. அதெல்லாம் ஒரு மைண்டில் இருக்கிறது அப்போ பேசுகிறோம்னு வச்சுங்களேன். ஸோ எதுக்காக நான் சொல்கிறேன்னா, திருமான இருக்கணும் அப்படின்றத விஜய் ரொம்ப விரும்புகிறாரு. அதனால தான் அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக விசிகாவை வந்து வச்சுக்கிறாங்க. இப்போ விஜயுடைய அமைச்சர்கள் வந்து 8 பேருக்கு வந்து பட்டியல் சார்ந்தவங்களுக்கு வந்து அமைச்சரை வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் 6 பேர் வந்து பையர்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கொடுக்கும் பொழுது இது பட்டியல் சமுதாய மக்களிடையே பார்த்தீங்கன்னா ஒரு நன்மதிப்பையும் ஒரு நம்பிக்கையும் விஜய் அவருடைய அரசு மீது வந்து ஏற்படுத்துது. ஸோ அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இது நமக்கான ஒரு காலமாக பார்க்குறாங்க. நமக்கான காலம் மீன்ஸ் பட்டியல் சமுதாய மக்களுக்கான ஒரு காலமாக இருக்குது. நம்ம இதை பயன்படுத்தி நம்ம தலைவரை வந்து துணை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்றது விசிகாவோட விருப்பமாக வந்து இருக்குது. ஆனால் அண்ணன் திரும்ப தொடர்ந்து மறுக்கிறாரு. நான் இல்லைன்னு சொல்கிறாரு. டெஃபினட்டாக அவர் திருச்சி கிழக்கில் நிற்கவும் மாட்டார். நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னு கேட்டால் அது தேவையில்லாத ஒரு மறுபடியும் எம்பி எலெக்ஷன் ஒரு இடைத்தேர்தல் வரும். இன்னும் வந்து எம்பி எலெக்ஷன் நடக்கிறதுக்கு இன்னும் பல வருஷங்கள் வந்து இருக்குது. 29 தான் எம்பி எலெக்ஷனு. 1 7 8 9 3 வருஷம் இன்னும் அப்படியே முழுமையாக வந்து இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஏன் அதெல்லாம் பண்ணணும்? ரெண்டாவது உங்களுக்கு ரிசைன் மட்டும் நிற்கிறது வந்து அது அந்த அளவுக்கு அது சரியான ஒன்றா வந்து பார்க்கப்படாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதியில் வந்து ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அது முழுமையாக அது இருக்கணும் தான் நினைப்பேன். இப்போ எனக்கு எம்எல்ஏ வந்துச்சு, எம்பி வந்துச்சு, மினிஸ்டர் வந்துச்சு சொல்லிட்டு அடிக்கடிக்கு மாறும்பொழுது அது என்னை பொறுத்த வரைக்கும் சரியான ஒன்றா இருக்காது. ஆனால் அண்ணன் திரும்ப அவர்கள் வந்து அந்த காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் நின்று அவர் பயன்படுத்தியிருந்தாருன்னா அது சிறப்பு. ஏன்னா நீங்கள் ஒரு வெறுமனையாக ஒரு எம்பியாக இருக்கிறதுக்கும் ஒரு மினிஸ்டராக இருக்கும்பொழுது நீங்கள் டிசிஷன் மேக் அத்தாரிட்டியாக மாறுறீங்க, கவர்மெண்ட்டுடைய ஒரு நபராக மாறுறீங்க. நீங்கள் வந்து சைன் போட்டால் ஒரு ஆர்டர் வந்து இங்கே வருது. ஸோ அப்படி ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷன் தான் மினிஸ்டர். நீங்கள் எம்பின்றப்போ உங்களுக்கு வாட் எந்த அதிகாரம் மீன்ஸ் உங்களுக்கு நீங்கள் ஒரு ஆர்டரையோ ஒரு எந்த விஷயத்தையுமே நீங்கள் வந்து நீங்கள் கொண்டு வர முடியாது. ஆனால் இதுவாக இருக்கும்போது நீங்கள் கொண்டு வர முடியும் மினிஸ்டராக இருக்கும் பொழுது. ஆனால் அதான் ஆல்ரெடி விசிக்கு வந்து அமைச்சர்கள் இருக்கு இல்லையா, அதனால் அவர் வந்து பண்ண மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது எனக்கு தெரிஞ்சு விஜய் அவருடைய கட்சியுமே இப்போ அந்த நிலையில் இல்லை அவங்க. ஆனால் முன்னாடி சொல்லியிருக்காங்க விசிகா வந்து ஆதரவு தெரிவிச்சப்போ திருச்சி கிழக்கில் நீங்களே நில்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அது முன்னாடி சொன்ன ஒன்று தான், இப்போ கிடையாது. பட் இப்போ அவங்க ரொம்ப கிளியராக இருக்காங்க. இப்போது திருச்சி கிழக்கில் கண்டிப்பாக விஜய் அவர்களுடைய கட்சி தான் வந்து வின் பண்ண போகிறாங்க. இப்போ தொடர்ந்து அதிமுகவில் இந்த 6 7 போயிட்டு இருக்குல்ல, தொடரும் ஒன்று 8 9 10 கூட போகணும்னு வச்சுங்களேன். எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் கமிஷன் அதனால தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இடைத்தேர்தலுக்கான தேதியை கூட அறிவிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்படிலாம் போயிட்டு இருக்கிறத பார்த்து. ஸோ அப்போ தாவேக்கா தான் வந்து கண்டிப்பாக எல்லாத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ண போகுது. இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன், விஜய் அவர்கள் இந்த ரிசைன்மெண்ட் வந்தாங்களா அதிமுக இருக்கக்கூடிய புனிதவான்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ஊழல்லாம் என்னென்னு தெரியாது அவங்களுக்கு, அப்படி வரக்கூடியவங்களுக்கு திருப்பி சீட் அவங்களுக்கு கொடுக்குறாருன்னா அது இந்த அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தும். திருப்பியும் அதே ஊழல் செய்த நபர்கள் மீது, ஊழல் குற்றச்சாட்டு நபர்கள் மீது நீங்கள் சீட்டு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் சொன்ன அந்த பணம், சாதி, மதம் இதை போல் மோசமானது தான் ஊழலும். அது ஒன்றும் பயங்கரமான இது பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விடக்கூடிய மேட்ரு கிடையாது. அதை அவர் பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். ஆனால் நடக்கிறத தான் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா நீங்கள் குறைந்தபட்சம் இப்போ 2 பாஸ்கரில் 1 பாஸ்கர் கொடுக்கணும் இல்லையா. அதனால் வந்து அவங்க பயங்கரமாக உறவு கொண்டாடுறாங்க. என் மச்சாங்கச்சி, என் மாமாங்கச்சி, மச்சான் பண்ணது சொல்லாரு. பர்வேஷ் என்ன சொன்னார் அவர், என்னுடைய பங்காளியோ மச்சானோ, என்னுடைய மச்சான் பர்வேஷ் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு அவர். ஸோ உங்களுக்கு என்னென்னா வந்து இந்த இடைத்தேர்தலுக்கு பிறகாக தாவேக்காவுடைய அமைச்சரவை மாற்றம் நடைபெறுதுன்னு நினைக்கிறேன் நான். அப்படி நடைபெறும் பொழுது ஒரு இவங்க உள்ள வரத்துக்காக இவங்க வந்து காய் நகர்த்துறாங்களா இல்லைன்றது தெரியல. பட் அப்படி பண்ணார்னா அதுக்கு ஒரு அவப்பேர் தான் ஏற்படும். டெஃபினட்டாக அப்படி பண்ணக்கூடாது. உங்கள் மேலே மக்கள் வந்து வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, நீங்கள் ஊழலுக்கு அகேன்ஸ்டாக இருக்கீங்க, லஞ்சத்துக்கு அகேன்ஸ்டாக இருக்கீங்க அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க. ஆனால் திருப்பி அதே ஊழல் குற்றச்சாட்டுகள் நீங்கள் வந்து சீட்டு கொடுத்துட்டிங்கன்னா அது நம்பிக்கை உடஞ்சிரும். அப்புறம் நம்ம சொல்கிறோம் இல்லையா 2031 விஜய் தான் ஆட்சிக்கு வருவாருன்றது, அது மிகப்பெரிய ஒரு டவுட் ஆகிடும். ஸ்டில் இது மட்டுமே கெட்ட பேர் ஏற்படுத்துமான்னு தெரியல. பட் அப்படி பண்ணிட்டாருன்னா அது உங்களுக்கு இடதுசாரிகள் பற்றியிலும் சரி, விசிகா மத்தியிலும் சரி, ஜனநாயகத்தன்மை பற்றியிலும் சரி, உங்களுக்கு அது டேமேஜ் தான் ஆகும். டெஃபினட்டாக அது நல்ல பேரை வந்து உண்டாக்கியே கொடுக்காது. ஸோ அதனால் திருச்சி கிழக்கில் அவங்க கட்சி சார்பாக தான் யாரும் நிற்க போகிறாங்க. கிட்டத்தட்ட சகாயம் அவர்களிடம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க ஆரம்பத்தில் அப்படி சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். ஆனால் வந்து அவர் மறுத்துட்டாராம். நான் இல்லைப்பா எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு மறுத்துட்டாரு. இது வந்து கேள்விப்பட்டது தான், உண்மைலாம் நான் சொல்ல வரல, இது கேள்விப்பட்ட ஒன்று தான்.
ஆனால் அந்த மாதிரி ஒரு முகங்கள் வந்து உங்கள் கட்சியில் சேரும்பொழுது இன்னும் அது கூடுதலான ஒரு பவராக தான் பார்க்கப்படும். ஆனால் என்ன சிக்கல்னா, இப்போ சகாயமையா போன்றவர்கள்லாம் கட்சியில் வந்து இணைஞ்சிட்டாங்கன்னா அது ஆதவர்ஜனா புசியானது இவங்களுடைய இடத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி ஆயிடும். ஏன்னா இவருக்கு ஒரு பெரிய ஒரு இளைஞர்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் இருக்குது, ஒரு ஊழலற்றவர், ஒரு நேர்மையான அதிகாரி அப்படிலாம் பேர் இருக்கும் பொழுது ஆதவர்ஜனா பேசும்போது எப்படி கை தட்டுறாங்களோ அதே மாதிரி இவர் பேசும்போது கை தட்டுவாங்க. ஸோ அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபெரிட்டி காம்ப்ளெக்ஸ், இல்லை வந்து ஒரு நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படின்றது இதில் அது மனித இயல்பு தானே, அந்த மாதிரிலாம் உருவாக்கலாம். தெரியல, திருச்சி கிழக்கு அவங்களுடைய இடத்துல இருந்தே யாருன்னா ஒருத்தர் வந்து அவங்க போடுவாங்க தான் நினைக்கிறேன் நான். விஜய் பாஸ்கர் இணைப்பு விழாவில் வந்து ஆதவர்ஜுனா அவங்க பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க, கரூர் கணக்கு இன்னும் முடியலை, அதை கண்டிப்பாக நான் பார்த்துருவேன், என்னன்னு எதிர்கொண்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தக்கூடாது, இடதுசாரிகளை வந்து கண்டிச்சிருக்கான்னு நினைக்கிறேன், பேசக்கூடாது சொல்லிட்டு. அமைச்சராகிட்டு போது நம்ம சில வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து ஏன் கைது பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் சொன்ன வார்த்தை அந்த மாதிரி, ஒரு முன்னாள் இத்தனை முறை நீங்கள் எம்எல்ஏவாக இருந்திருக்கீங்க, அமைச்சராக இருந்திருக்கீங்கன்னா டிக்னிட்டியாக பேசணும். இப்போ நம்ம வந்து இப்போ இந்த மைக்கை எடுத்துகிட்டு கேமரா ஆஃப் பண்ணிட்டு நான் போய் பேசுகிறேன்னா அது வேறு ஒன்று, இங்கே உட்காந்துன்னு அதே மாதிரி தான் பேசணும் அப்படின்னா அது வேறு. ஏன்னா இதை மக்கள் பார்க்குறாங்க அப்படின்ற பொறுப்பு எனக்கு இருக்கணும். அப்போ அதை வச்சு நான் பொருட்கள் அந்த வார்த்தையை தவிர்த்து இருக்கணும் தான். பட் வந்து இது ஒரு உணர்ச்சிவசப்பட்டு பேசுகிற ஒன்று தானே இது. ஆனால் இதை வந்து ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்கிறது என்னன்னா, கரூர் வழக்கு சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்காண்டி ஆதவர்ஜுனா வந்து கொடி கட்டிட்டு இருக்காரு. அதாவது ஒரு விபத்து, சரிங்களா, திருப்பி திருப்பி இவங்க காரணம் அவங்க காரணம் சொல்கிறது பழைய விஷயங்களை பேச வேண்டாம். இது மிகப்பெரிய ஒரு விபத்து, ஒரு பேரிழப்பு. அதனால் வந்து என்ன ஆவணங்கள் எனக்கு அது புரியல. அது நமக்கு அந்த தாவேகா தரப்பு திமுகவை கை காமிச்சாலோ, இல்லை திமுக தரப்பு தாவேகாவை கை காமிச்சாலோ, இது வந்து ஒரு விபத்து தான். விபத்துக்கெலாம் யாரையும் வந்து நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு பேரிழப்பு நடந்துருச்சு. விஜய் அவர்கள் வந்து கரூர் செல்றாரா, அங்கே போயிட்டு ஒவ்வொரு குடும்பத்திலுமே வந்து அரசு வேலை சொல்லியிருக்காரு, நல்ல விஷயம்தான். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து நேற்று அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. அப்புறம் ஈவினிங் வந்து அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டாங்க நைட்டு. ஆனால் அவங்க வந்து வெளியில் வந்து ப்ரெஸ் மீட்டில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, தாவேக்கால இணையணும்னு போலீஸ் சொன்னாங்க, மிரட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது எப்படி? அந்த மாதிரிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, சரிங்களா. அதுவும் நீங்கள் ஒரு ஆனால் அவர் வந்து ஒரு பொது வெளியில் வந்து சொல்லியிருக்காருன்னா என் பார்வைக்கு அவர் பொய் சொல்கிறாரு, அவ்வளோதான். அது எப்படிங்க ஒரு முன்னாள் அமைச்சர் ஒரு இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட போய் நீ ரிசைன் பண்ண சொல்லி அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. அது என்னென்னா, இப்போ வந்து இந்த யூடியூபர் சார்ந்த ஒருத்தர் வந்து திருநாகரசை கைது பண்ணாங்க இல்லையா, 35 கோடி 50 கோடி சொல்லிட்டு பேரம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு கைது பண்ணாங்க இல்லையா. அப்போ திமுக நாங்கள் பண்ணலைங்க, நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்றதும் மடைமாற்ற வேலை தான். இது பச்சையாக தெரியுது, இது பொய்ன்னு சொல்லிடலாம். அப்படிலாம் போய் யாரா சொல்ல முடியுமா? நீங்கள் பொது வெளியில் சொல்ல மாட்டீங்க, நீங்கள் போயிட்ட. இப்போ நீங்கள் என்ன வந்து பயந்து அடங்கி நீங்கள் ஒரு பெரிய ஆள், உங்கள் ஏரியாவில் நீங்கள் உங்களை போயிட்டு யாருன்னா வெட்ட முடியுமா? அதெல்லாம் சும்மா கதை. நீங்க வந்து பாக்குற வேண்டாம் முட்டாள்கள், அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. இப்போதைக்கு தாவேக்கா மேல அந்த குதிரை பேரம் இருக்கிறது அப்படின்றது அந்த மாதிரிலாம் வெளிப்படையெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு என்னன்னா, டிவிகேக்கு ஒரு எம்எல்ஏவை வாங்கணும் மிரட்டணுன்ற எந்த அவசியம் கிடையாது. மெஜாரிட்டியோட தான் இருக்காங்க. 5 வருஷத்துக்கும் ஒரு விசிகாவும் வெளியே போகாது, கம்யூனிஸ்டும் வெளியே போகாது, காங்கிரஸும் வெளியே போகாது. கொடுத்த ஆதரவு கொடுத்தது தான், யாரும் திரும்பலாம் வர மாட்டாங்க. அப்படி பார்த்தா வந்து திமுக பண்ணாத கொடுமைகளை இவங்க பண்ற போறாங்க, அதிமுக பண்ணாத கொடுமைகளை இவங்க பண்ற போறாங்க, அப்படிலாம் கிடையாது. சில விஷயங்கள் வந்து மாற்று கருத்து இருந்தா விசிக்கு அப்போஸ் பண்றாங்க, கம்யூனிஸ்டுக்கு அடிக்கடிக்கு அப்போஸ் பண்றாங்க. அதுக்காகலாம் ஆட்சியை கவிழ்த்துருவாங்க அப்படின்னு கிடையாது. அப்படி பார்த்தா திமுக கூடலாம் எந்த காலத்துலையும் யாருமே உறவு வச்சுக்க முடியாது. வேங்கவேல் இஷ்யூக்காக நான் திரும்ப உடனே வந்து வெளியே வந்துருக்கணும், புரியுதுங்களா. கூட்டணி என்று சொன்னால் இவங்க வெளியிலேருந்து ஆதரவு தராங்க. இப்போது இன்னும் கொஞ்ச நாளில் இவங்க சேர்ந்தாங்களா, அவங்களாம் கூட்டணி வந்து பேர் அறிவிக்க போகிறாங்க. இடைத்தேர்தலில் கண்டிப்பாக வந்து கூட்டணி சேர்ந்துருவாங்க தான் என்னுடைய ஒரு கணிப்பு. ஒருவேளை கம்யூனிஸ்டுகள் சேராமல் இருக்கலாம், மற்றபடி உங்களுக்கு விசிகா கூட்டணி சேர்ந்துடும். ஐயா வைகோ சொல்லவே தேவையில்லை, பயங்கரமாக விஜய் அவர்களுடைய புகழ். இடைத்தேர்தலில் வந்து வைகோ அவர்கள் அவங்க சார்ந்தவங்க போட்டியிட வாய்ப்புண்டா? இல்லை, நம்ம அப்படி உறுதியாக சொல்ல முடியல. ஏன்னா வைகோ அவர்களே சொல்லியிருந்தாங்க, விஜய் அவர்கள் வாங்க பார்த்துக்கலாம், நானே பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வைகோ அவர்கள் சீட்டு கொடுப்பாங்க போல, இப்படிதான் நான் நினைக்கிறேன். வைகோ அவர்கள் வந்து நிற்பார் போல தான் நான் நினைக்கிறேன். தெரியல, அப்படி வாய்ப்பு இல்லை. ஆனால் கொடுத்தாலும் பெரிய ஆச்சரியம் இல்லை. இப்போ வைகோ அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 எம்எல்ஏ வந்து உதயசூரியன் ஒருத்தரோடு வரமாட்ட சொல்லிட்டாங்க. அதெல்லாம் முடியாது, திமுக தான் விசுவாசமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு கட்சி வெறுமனையாக வந்து இருக்கிறதுக்கும் ஒரு எம்எல்ஏவோட இருக்கிறது வித்தியாசம் இருக்கு இல்லையா. அப்போ வைகோ அவருடைய கட்சி சார்ந்த யாரை ஒருத்தரையா வைகோ அவர்களே கூட வந்து போட்டி இடலாம், விஜய் அவர்கள் அதை வந்து சொல்லலாம். டெஃபினட்டாக எல்லா இடைத்தேர்தலுமே
தாவேக்கா தான் எல்லா தேர்தலையும் வந்து வின் பண்ண போகுது. பொதுவாகவே இடைத்தேர்தல் வந்து ஆளுங்கட்சி சாதகமாக தான் இருக்கும். ம். அப்படி இருக்கும் பொழுது இது ஒன்றும் பெரிய ஆச்சரியம்லாம் கிடையாது. விஜய் அவர்களுடைய பெயரோ இல்லை தாவேக்குடைய ஆட்சியின் பெயரோ ரொம்ப கெட்ட பெயராக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது இங்கே. பல பாலியல் சார்ந்த குற்றங்கள், பல கொலைகள்லாம் நடந்துட்டு தான் இருக்காங்க. இல்லைன்னு சொல்லிட்டு மொழியை பூசணும் எந்த அவசியம் கிடையாது. ஆனால் அதுக்கும் அரசுக்கும் நேரடி சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. இப்போ நேற்று எவனோ ஒருத்தன் அவங்களோட தந்தையுடைய கொலைக்காக திரும்பி வந்து கொலை பண்ணுறாங்க அப்படின்னா அது விஜய் தான் காரணம் சொல்ல முடியுமா? எது காரணம் அது. ஆனால் அதுக்காக சட்ட ஒழுங்கு சீர்கேட்டுக்கு அரசு பொறுப்பேற்கக்கூடாது சொல்லலை. அதை நீங்கள் பொறுப்பேற்கணும் தான். அதெல்லாம் ஏன்னா உங்களுக்கு உளவுத்துறை வந்து இருக்குது. அதனால் சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு அரசுக்கு நம்ம குற்றம் சாட்டலாம். ஆனால் தனிநபர் பிரச்சனைக்கெல்லாம் அரசை நம்ம காரணம் காட்டுறது ஏற்புடையது கிடையாது. இப்போ ஆணவ கொலைக்கு வந்து தனி சட்டம் இயற்றும் நம்ம சொல்கிறோம். ஆனால் எவனோ கொலை பண்ணுறதுக்கு அரசு மட்டும் தான் காரணம் சொல்ல முடியாது இல்லையா? நீங்கள் ஏற்ற வேண்டியது உங்களோட பொறுப்பு. அதை நீங்கள் பண்ணாமல் இருக்கும்பொழுது உங்களை நோக்கி கேள்வி வரும். உங்களுக்கு தாங்க கூடுதல் பொறுப்பு இருக்குது அப்படின்ற கேள்வி வந்து எழுப்பலாமே தவிர அரசு முழுமையாக தவறு பண்ணுதா? இப்போ திமுக ஆட்சி போல் வந்து இத்தனை பர்சன்டேஜ் நீங்கள் கொடுக்கணும், இந்த கான்ட்ராக்ட் நான் ஒதுக்குறேன்னா 15% 20% நீங்கள் கொடுக்கணும், அது அமைச்சருக்கு, மாவட்ட செயலருக்கு, ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்திற்கும் போகணும் அப்படின்றது இவங்க ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. அப்போது அதையெல்லாம் பண்ணுறாங்கன்னு கேட்டால் இப்போதைக்கு இல்லையே. இவங்க வெளிப்படையான டெண்டர்கள் அறிவிக்கிறாங்க. யாராவது டெண்டரில் முறைகேடு பண்ணியிருந்தாலோ கான்ட்ராக்டில் முறைகேடு பண்ணியிருந்தாலோ ஏற்கனவே பண்ணியிருந்தாலும் அந்த புகார் கொடுங்க அப்படின்ட்டு ஆதவ அர்ஜுனா சொல்கிறாங்க. இப்போ ஊழலற்ற கவர்மெண்ட் அமைக்கிறது நீங்கள் ஃபார்ம் பண்ணுறீங்க, ரைட், ஓகே. அதே சமயம் பாஸ்கர்களை உள்ள சேர்த்துக்கிறீங்களே அது மட்டும் என்ன நியாயன்றதா? இப்போ தொடர்ந்து வாஷிங் மிஷின் வேற போய்கிட்டு அது நியாயமான கேள்வி. என்ன வாஷிங் மிஷின் பேர் பாஜக தான் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம். இப்போ டிவிக்கு அது வந்து டபுள் ஆகிட்டாங்க. நீங்கள் கட்சியில் வந்து சேர்றவங்களை யாரும் சேர்த்துக்காதீங்க அப்படின்லாம் சொல்ல முடியாதுன்னு வச்சுங்களேன். ஆனால் நீங்கள் சீட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் மாற்றம் இல்லை அப்படின்னு தான் மக்கள் நினைப்பாங்க. கட்சியில் சேர்றவங்களை யாரும் சேராதீங்களாம் சொல்ல முடியாது, சேராத போப்போ அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் அவங்க என்ன பர்பஸ்க்காக வந்தாங்க? ஆல்ரெடி எம்எல்ஏ திருப்பி இங்கே எம்எல்ஏ வரணும் என்ன நோக்கம்? ஆளுங்கட்சி சப்போர்ட் தான் எல்லாம் சுகமாக இருக்கும், அமைச்சராகலான்றது தான். அந்த தவறை நீங்கள் பண்ணுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஊழலையும் லஞ்சத்தையும் எதிர்த்து பேசுவதற்கான தைரியமும் அதற்கான தகுதியும் நீங்கள் இழந்துடுவீங்க அப்படின்னு தான் சொல்லக்கூடியது.